இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மேல இன்னும் கோவமா இருக்கியா? எதனால சொல்லு. டிவோர்ஸ் ஆயிடுச்சு, சிங்கிளா தானே இருக்க. உன் பல்வீந்திர, உன் புருஷனை கொஞ்சம் கிட்ட வர விடலாம்ல. எனக்கு எந்த அப்செக்ஷன் இல்லை, நீ தாராளமா கிட்ட வரலாம். இப்ப நீ சிங்கிள்மா, நீ இப்போ ஒரு சுதந்திர பறவை. வந்து வாடி சொல்லும். இது நல்லாதான் இருக்கு. நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்கி பண்றேன். இந்த சாகல என்ன தொட்டுட்டல, முதல் முறையா நீ இஷ்டப்பட்டு என்ன தொட்டிருக்க. பொறுக்கி நாயே, அயோக்கிய ராஸ்கல், திருட்டு பயலே, மரியாதை இங்க இருந்து போடா. மரியாதையா போயிடே, இல்லனா நான் இப்பவே ரிஷியை கூப்பிடுவேன். யாரு? ரிஷியா? கூப்பிடு, ரிஷியா கூப்பிடுன்னு ஞாபகப்படுத்தவா? இப்போ முன்னாடி நிக்கிறது இந்த பல்வீந்தர், பார்த்தா தெரியலையா? அந்த ரிஷி எதுக்கு கூப்பிடுற? அவன் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான், அந்த மனுஷ்காவோட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்ல. ஆமா, அவன் கூட சுத்துறான், நீ என் கூட சுத்தலாம்ல. பீச் சினிமான்னு போலாம்ல, செம்ம ஜாலியா இருக்கும். அப்படியே பானிபூரியும் சாப்பிடலாம். வேணா உனக்கு தைப்பூரி வாங்கி தரேன், உனக்கு பிடிச்ச குச்சைஸ் கூட வாங்கி தரேன். 2 பேரும் டூயட் பாடலாம், சந்தோஷமா ஆடி பாடலாம். சரியா? எங்க போற? பொட்டியோட கிளம்பி வர போறியா என்ன? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேல. போடா, இங்க இருந்து போடா. போடாங்கறல, போடா. எவ்வளவு திமிரு உனக்கு? மரியாதையா போடா நாயே. உன்னோட மூச்சு காத்து இப்பவும் என்னோட உடம்புல பரவி இருக்கு. என்ன பண்றது, என்னால மறக்க முடியலையே. எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது, எப்ப பாரு ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு இது எல்லாத்தையும் மறந்து வாழ்றது ரொம்ப கஷ்டமானது. என் கூட பண்ண விஷயத்த நீ வேற யாராவது பொண்ணு கூட பண்ணியிருந்தா அவ ரேப் கேஸ் போட்டிருப்பா, ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பா. ஆனா என்னால இதெல்லாம் யோசிக்க முடியாது, பிகாஸ் ஐ லவ் யூ. அண்ட் ரிஷி, எனக்கு இப்பவும் தோணுது நீ என்ன ரொம்ப லவ் பண்ற. ஏன்னா நீ என் கூட என்னெல்லாம் பண்ணியோ அது எனக்கு ரேப்பா தெரியல. ஐ நோ தட் யூ லவ் மீ. தட்ஸ் இட் மனிஷ்கா, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன். அட வெயிட் ரிஷி, நீ என்ன பண்ற? என் பேச்சு உனக்கு பிடிக்கலையா? மனிஷ்கா பாய். அட நெல்ல, கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அட நீ தான் இங்க இருக்கல, நீ இந்த மீட்டிங்க பாத்துக்க. நான் பண்றதா இருந்தா உன்னை ஏன் கூப்பிடணும்? மனிஷ்கா அவங்க வரல, அதோட என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நம்ம பிசினஸ் லூஸ் பண்ணுவோம் ரிஷி, என்ன பண்ற நீ? இதால எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, நான் இங்க வெயிட் பண்ண மாட்டேன். சரி, அப்ப நானும் வரேன். ஐ லிவ் வித் யூ. நீ இங்க வெயிட் பண்ணலனா இந்த மீட்டிங்க்கு என்ன பாயிண்ட் இருக்கு? எனக்கு நீதான் முக்கியம், வேலை இல்ல. I'll come with you. யாரும் வர போறதில்ல ரிஷி, ஏன்னா இன்னைக்கு மீட்டிங்கே கிடையாது. எனக்கும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதோட அந்த இரவு சம்பவம், அதை வர ஞாபகப்படுத்தணும். நான் உன்னையே உனக்குள்ள குற்றவாளி ஆக்கிட்டேன், அதோட நானும் வேட்டையாடப்பட்டவள். லக்ஷ்மி, ஏண்டி கதவை துறையேன்? என்ன செய்யற? கதவை எதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க? என்னை ஏன் வீட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டியா? என் வீட்லயே என்ன எக்ஸ்டீரியர்ல நிப்பாட்டுறியா? மொத்தத்தையும் நீயே அனுபவிக்க பாக்குறியா என்ன? ஒரு நிமிஷம் இரு. பல்வீந்தர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, எதுக்காக அவன் பேரை சொன்ன? இல்ல சித்தி, அது பல்வீந்தர் வீட்டுக்குள்ள வந்துட்டான். என்ன பல்வீந்தரா? அந்த டாங்கி மங்கி எதுக்கும் லாய்க்கு இல்லாத பையன் வந்தானா? எங்க இருக்கான்? எங்க இருக்கான் அவன்? எங்க இருக்கான்னு சொல்லு. நான் அவனை அடிச்சு இங்க இருந்து வெளியில விரட்டிட்டேன். நல்லது, நல்ல காரியம் பண்ண லட்சுமி. வெரி குட் லட்சுமி, வெரி குட். அவன் சரியான ஏமாத்துக்கார. பணம் தரேன்னு சொல்லிட்டு என்ன சுத்தமா ஏமாத்திட்டான். என்ன? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அந்த தெருப்பொறுக்கி இங்க எதுக்கு வந்தான்? நான் திரும்பி இங்க வந்துட்டதா அவன் கேள்விப்பட்டிருக்கான். லுக் பண்ணியா லக்ஷ்மி? அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு, கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு திரும்பவும் வீட்டுக்கே வந்துட்டா என்ன நடக்கும்னு இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சதுல. அவ மட்டும் இல்ல, அந்த குடும்பமே அனுபவிக்கும். அண்ணி, நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஃபைனலி ரிஷி மலிஷ்காவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் இருந்தான். இப்ப அவன் மலிஷ்காவை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கான். நான் ரிஷி ரூம்ல இருந்து தான் வரேன். அவங்க 2 பேரும் ஒன்னா அருமையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னா, யூ நோ வாட்? ரியலி? நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன்ல, இனிமே இந்த வீட்ல நல்லது மட்டும் தான் நடக்கும். அந்த தரித்திரம் பிடிச்ச பொண்ணு போனதும் ரிஷி பழைய மாதிரியே மாறிட்டான். முன்னெல்லாம் என் பேச்ச கேட்பான்ல, இப்பவும் அதே மாதிரி இருக்கான். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா
என் பையன் என் பேச்சு அப்படியே கேக்குறான். அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணி என்னத்த சொல்லி அவனை ஏமாத்தினாலும் தெரியல. ரிஷி எனக்கு எதிராவே பேசினா, நீயே பார்த்தல்ல. எல்லாம் தெரியும் அண்ணி. லக்ஷ்மிக்கு ஏதோ தாந்திரிக விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கா அண்ணி. பிளாக் மேஜிக் தானே, நிச்சயமா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். தரித்திரம் புடிச்சவன். நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவாங்க நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அந்த லக்ஷ்மி தான். கிராஸ் மை ஃபிங்கர்ஸ் அண்ணி. லக்ஷ்மி திரும்ப இங்க வராம இருந்தாலே போதும். வர மாட்டா. வந்தாலும் நான் அவளை வரவிட மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி. அண்ணி, இப்ப ரிஷியும் மலிஷ்கா பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டான். நாம தான் ரிஷிக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ரிஷி மலிஷ்கா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு திரும்பி வர வாய்ப்பே இருக்காதுல்ல. அதோட ரிஷியும் லக்ஷ்மிய சுத்தமா மறந்துடுவான். வாட் a brilliant ஐடியா அண்ணி. ஓ மை காட். அதாவது லக்ஷ்மி சாப்டர் நிரந்தரமா க்ளோஸ். ஆனா அண்ணி, இந்த தடவை இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணும். ஏன்னா எப்ப பாரு நம்ம யோசிச்சுட்டே இருந்தனா உடனே லக்ஷ்மி ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவா. இந்த தடவை லக்ஷ்மிக்கு நம்ம யோசிக்க இடம் கொடுக்கவே கூடாது. சான்ஸே இல்ல. லக்ஷ்மி எதையாவது செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம காரியத்தை முடிச்சிடணும். இந்த முறை லக்ஷ்மியை ஜெயிக்க நான் விட மாட்டேன். ரிஷி, 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 நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையை லக்ஷ்மி விடு. முதல்ல வீட்டுக்கு வா. நம்ம வீட்டுக்கு நீ மறுபடியும் வந்தாகணும். வா. நான் எங்கேயும் வர மாட்டேன் ரிஷி. உன்னோட வீட்டுக்கு எனக்கு வர வேண்டாம். அது என்னோட வீடு இல்ல ரிஷி. நாம பிரிஞ்சிட்டோம். ஆனா லக்ஷ்மி, என்னால இப்படி உன்னை தனியாலாம் விட முடியாது. அந்த பல்விந்தர் வந்தா பார்த்தல, அவன் உன்னை ஏதாவது பண்ணிட்டானா? ஒண்ணுமே ஆகாது. இந்த பல்விந்தரால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அவன் உன் வீட்டுக்கே வந்திருந்தானே? வந்தால வந்திருந்தான். ஆனா அப்ப நான் இருந்த. நீ இருந்த. இப்போ நீ இல்ல. புடிவாதம் பிடிக்காத லக்ஷ்மி. ரிஷி, இப்பவே நீ என் கூட வந்தாகணும். நான் உன்னை விட மாட்டேன். எங்க பாரு லக்ஷ்மி, நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும். நாம பிரிஞ்சிருக்கோம் தான். ஆனா நீ வீட்டுக்கு வந்துரு. நீ வேற ரூம்ல இரு, நான் வேற ரூம்ல இருக்கேன். தனித்தனியா அப்படி இருக்க முடியும்ல ஒரே வீட்ல? ரிஷி, நீ இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிக்காத. திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பேசாத. லக்ஷ்மி, நான் உனக்காக தான் எனக்காக யோசிக்கிறேன். நீ எதுவும் பேச வேண்டாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்காக என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நிறைய பண்ணிட்டேன். இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். ப்ளீஸ், நீ இங்க இருந்து போயிடு. ஏற்கனவே இங்க நிறைய டிராமா நடந்தாச்சு. இதுக்கு மேல எதுவும் தேவையில்ல. லக்ஷ்மி நில்லு. லக்ஷ்மி, ரிஷி நில்லு. நீ என்ன பண்ற? ஏன் லக்ஷ்மி அசிங்கப்படுத்துற? ஏன் enough of all this? எல்லாரும் முன்னாடியும் ஏன் அவ மானத்தை வாங்குற? நீ எல்லாரும் முன்னாடியும் இப்படி பிஹேவ் பண்ணி அவ கைய பிடிச்சனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ பேட்சப் பண்ண பாக்குற, அவ இக்னோர் பண்றான்னு சொல்லுவாங்க. இங்க லக்ஷ்மி கெட்டவ இல்ல மலிஷ்கா. நான் தான் கெட்டவன். நான் லக்ஷ்மி ஏமாத்திருக்கேன். நான் தான் அவளுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். அவளுக்கு எந்த தப்பு நடக்கப்பட மாட்டேன். அவளை பத்தி யார் பேசினாலும் அது எல்லாம் தப்புதான். அவ ரொம்ப சரியானவ. அவளுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும்.